தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு சூப்பரான அப்டேட் விட்டுருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசுலேருந்து தான் அறிவிச்சிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலகத்துக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அனைத்து மாவட்டத்துக்கும் தான் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 16 விதமான பதவிகள், எக்கச்சக்க காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். அதே மாதிரி இது முழுக்க நம்ம தமிழக அரசு கீழே நிரந்தர வேலைவாய்ப்பு தான். பர்மனன்ட் ஜாப் தான், டெம்பரவரி கான்ட்ராக்ட்னால நினைக்காதீங்க. ரொம்ப வருஷம் கழித்து இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரியை உங்களுக்கு 35,000 மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 12 மார்ச் 2024 தான். இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துலேயும் வேலைவாய்ப்பு இருக்குது. இந்தந்த மாவட்டத்திலலாம் கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்னங்கிறத கிளியராக பார்க்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணுங்கள், உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணால் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 பிப்ரவரி 2024 அன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அன்னையிலேருந்து தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வேலிடாக இருக்குது. எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நகர்ப்புற உள்ளாட்சி அமைகள், அதாவது பார்த்திங்கன்னா நகராட்சிகள், மாநகராட்சி மற்றும் பேரூராட்சி, அதுக்கு கீழே தான் இந்த வேலைவாய்ப்பு. எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றம் வாரியத்திலேருந்து இருக்கிற அஃபிஷியலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அது மொத்தத்துக்கும் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த மொத்தம் 16 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா டிஎம்ஏ, டிடபிள்யூஏடிபி, அதே மாதிரி சிஎம்டபிள்யூஎஸ்பி, அதுக்கான கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னங்கிறது அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ காலியிடங்கள் மற்றும் எவ்வளோ சம்பளங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உதவி பொறியாளர் மாநகராட்சி 146 காலியிடங்கள். உதவி பொறியாளர் சிவில் மற்றும் மெக்கானிக்கல் 145 காலியிடங்கள். உதவி பொறியாளர் நகராட்சி 80 காலியிடங்கள். உதவி பொறியாளர் சிவில் 58 காலியிடங்கள். உதவி பொறியாளர் மெக்கானிக்கல் 14 காலியிடங்கள். உதவி பொறியாளர் எலக்ட்ரிக்கல் 71 காலியிடங்கள். உதவி பொறியாளர் திட்டம் மாநகராட்சி 156 காலியிடங்கள். நகர அமைப்பு அலுவலர் மற்றும் உதவி பொறியாளர் 12 காலியிடங்கள். இளநிலை பொறியாளர் 24 காலியிடங்கள். தொழில்நுட்ப உதவியாளர் 257 காலியிடங்கள். வரைவாளர் 35 காலியிடங்கள். வரைவாளர் நகராட்சி 130 காலியிடங்கள். பணி மேற்பார்வையாளர் 92 காலியிடங்கள். நகரமைப்பு அலுவலர் 102 காலியிடங்கள். பணி ஆய்வாளர் 367 காலியிடங்கள். துப்புரவு ஆய்வாளர் 244 காலியிடங்கள்னு மொத்தம் 1933 காலியிடங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, சேலரி பொறுத்த வரைக்கும் உதவி பொறியாளருக்கு 37,700 1,38,500 ரூபாய். நகரமைப்பு அலுவலர் மற்றும் இளநிலை பொறியாளர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் பிளானிங் அசிஸ்டன்ட் அதுக்கு மற்றும் இளநிலை பொறியாளர் ஜூனியர் இன்ஜினியர் இது இரண்டுக்கும் 35,900 1,35,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது தொழில்நுட்ப உதவியாளர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். வரைவாளர் அப்படின்னா டிராஃப்ட்மேன். பணி மேற்பார்வையாளர் ஒர்க் சூப்பர்வைசர். நகரமைப்பு ஆய்வாளர் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 35,400 1,30,400 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. பணி ஆய்வாளர் அப்படின்னா ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு 18,200 67,100 ரூபாய்.
அதுக்கடுத்தது துப்புரவு ஆய்வாளர் சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான வேலைவாய்ப்பு 35,400லேருந்து 1,30,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஓகே, மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலி இடங்களுக்கு கீழே டிஎம்ஏ டிடபிள்யூஏடி அப்படின்னால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்ஏ டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வேக்கன்சி. இங்கே மேலே டிஎம்ஏ கீழே இவ்வளோ வேக்கன்சி 1221 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. டிடபிள்யூஏடிபி அப்படின்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டில் 96 காலி இடங்களும், சென்னை அதாவது சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி சென்னை மெட்ரோபாலிட்டியன் வாட்டர் சப்ளை அண்ட் செவரேஜ் போர்டு 216 காலி இடங்கள்னு மொத்தம் 1933 காலி இடங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ஸுக்கும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிப்ரவரிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் 12 மார்ச் 2024 தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆகிடும். எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 பிப்ரவரியிலேருந்து ஓப்பன் ஆகிடும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, ஏதாவது நான் கரெக்ஷன் பண்ணணும் மாற்றி பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கான டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மார்ச்லேருந்து 15 மார்ச், அதாவது ஒரு 3 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா கரெக்ஷன் அப்டேட் பண்ண முடியாது. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜருங்கிறத ரிட்டன் எக்ஸாமினேஷன் மற்றும் இன்டர்வியூ 2 விதமாக உங்களுக்கு வைக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 2 விதமாக பிரிச்சிருக்காங்க, பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2. ஓகே, எந்தெந்த வேலைவாய்ப்புக்கு என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி கேண்டிடேட்ஸ், அதாவது சீரியல் நம்பர் 1 to 8 மற்றும் 14 and 16 இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிகிரி கிராஜுவேட்ஸ். மிச்சம் இருக்க வேலைவாய்ப்புக்கு எல்லாமே டிப்ளமோலேருந்து கேட்பாங்க. ஓகேங்களா, ஓகே, டிப்ளமோவில் பேப்பர் 1ல் எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுலேருந்து கேட்பாங்க. பேப்பர் 2வில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்ன அப்படிங்க அதை கேட்பாங்க. பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ், டிப்ளமோவில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதில் ஜென்ரலாக என்ன இருக்கோ அதுக்கான வேலைவாய்ப்புக்கு கேட்பாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமினேஷன் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 மற்றும் 30. டிப்ளமோ ஹோல்டர்ஸ்னால் உங்களுக்கு 29ஆம் தேதி எக்ஸாமினேஷன், 29 ஜூன் 2024 அன்றைக்கி உங்களுக்கு நடக்குது. காலையில் பேப்பர் 1, மதியம் பேப்பர் 2. இதே டிகிரி ஹோல்டர்ஸ்னால் உங்களுக்கு 30ஆம் தேதி ஜூன் மாதம் தான் காலையில் பேப்பர் 1 மற்றும் மதியம் பேப்பர் 2 உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதில் பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. tnmaws.youcanapply.com இந்த வெப்சைட்டில் தான் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 12/3/2024 சாயந்தரம் 5:45 இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாநகராட்சி மற்றும் நகராட்சி மற்றும் பேரூராட்சி அலுவலகத்தில் தான் இதுக்கான வேலைவாய்ப்பு. பல வருஷம் கழித்து வந்த நோட்டிஃபிகேஷன், மிஸ் பண்ணிடாதீங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்கள், இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பர்கள் சொல்லுங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.